ஹாய் கைஸ், வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு வீடியோவில் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் பாஸ்ட் எப்படி இருந்துச்சு, இப்போ ப்ரெசண்ட் கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அண்ட் ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுது, ரீயூனியன் பாசிபிளா, உங்களோட லவ்டு ஒன் உங்ககிட்ட வருவாங்களா அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இது வந்து கலெக்டிவ் ரீடிங். ஓகே, நான் பைல் செலெக்ஷன்லாம் வைக்கல, எனக்கு ஜஸ்ட் கலெக்டிவ் ரீடிங் தான். ஸோ உங்களுக்கு ரெசனேட் ஆகிறது மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம உங்கள் பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களோட கரண்ட் எனர்ஜி அண்ட் உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி அது ரெண்டும் நம்ம குயிக்காக ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்கள் கரண்ட் எனர்ஜி, நீங்கள் என்ன சுச்சுவேஷனில் இப்படி இருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். கார்ட் ஷஃபில் பண்ணுறேன். ஸோ வியூவர்ஸோட கரண்ட் எனர்ஜி, வியூவர்ஸ் So இது collective reading. Okay, ஓகே. ஸோ இன்னைக்கு பார்க்கும்போது உங்கள் எனர்ஜி, வியூவர்ஸ் உங்கள் எனர்ஜி வந்து எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, இது வரைக்கும் நான் பார்த்த ரீடிங்கில் இன்னைக்கு வந்து உங்களோட எனர்ஜி வந்து ரொம்பவே வந்து ஒரு புதுசாக இருக்குது. ஓகே, ஸோ ஓகே, நான் என்னென்னு ஓவராலாக சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து உங்கள் எனர்ஜியில் எனக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்ன தெரியுதுன்னா, நீங்கள் இப்போ உங்கள் ஒர்க், உங்கள் கரியர் அது ஷியோர். ஓகே, உங்கள் ஒர்க், உங்கள் கரியரில் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேவா, நிறையா வந்து ஏர்ன் பண்ணணும். ஜஸ்ட் உங்களுக்கு வந்து இப்போ வந்து உங்களோட எனர்ஜி வந்து ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கலாம். நீங்கள் வந்து ஆக்சுவலாக பிளான் பண்ண மாதிரி உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து நடக்கலை, அதில் வந்து ஒரு ஃபெயில் ஆகிட்டோம் அப்படிங்கிற ஒரு கவலை உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. அது ஷியோராக இருக்குது. உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஒன்று பிளான் பண்ணியிருப்பீங்க, அது வேறு மாதிரி முடிஞ்சிருக்கும். ஸோ அது ரொம்ப பெரிய ஃபெயிலியர் அப்படிங்கிற ஒரு கவலையில் நீங்கள் இருக்கீங்க. அந்த பெயின் இருக்குது. பட் ஸ்டில் அந்த பெயின் இருந்தாலும் உங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே இப்போ கரியர், ஒர்க் அதில் இருக்குது. அண்ட் ஷியோர் நீங்கள் ஏதாவது புது ஸ்கில் வந்து இப்போ வந்து நீங்கள் ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பீங்க, அல்லது உங்கள் ஜாபில் வந்து நீங்கள் இன்னும் அடுத்த லெவல் போகிறதுக்கான யோசனை இருக்கலாம், அல்லது ஏதாவது ஸ்கில் வந்து கற்றுக்கலாம் அப்படிங்கிற யோசனையில கூட நீங்கள் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகே, எனக்கு இதில் சில விஷயம் என்னன்னா, சிலர் வந்து டேரோவில் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ டேரோ கோர்ஸ் பற்றின ஒரு யோசனை கூட இங்கே சில வியூவர்ஸ்க்கு வந்து போயிட்டுருக்கோம். ஜஸ்ட் நான் இதை சொல்கிறேன். அண்ட் ஷியோர் நீங்கள் வந்து ஒர்க்கில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ எந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நீங்கள் ஃபெயில் ஆகிட்டோம், எந்த பர்சன் வந்து உங்களை அவாய்ட் பண்ணிட்டு இக்னோர் பண்ணிட்டாங்க, உங்களை புரிஞ்சுக்கல அப்படிங்கிற ஒரு ஏமாற்றம் வந்து உங்களுக்கு அது கோபம் அல்லது ஏதாவது அச்சீவ் பண்ணி ஆகணும் லைஃப்பில், போதும் இன்னும் வந்து நான் என் லைஃப்பில் நான் ஃபோக்கஸ் பண்றேன் அப்படின்ட்டு ஏதோ ஒரு பர்டிகுலர் ஒரு விஷயத்துல வந்து உங்க ஃபோக்கஸ் வந்து இப்ப போயிருந்திருக்கும். ஏதோ ஒரு பர்டிகுலர் பிசினஸ்ல அல்லது ஏதாவது ஜாப், அந்த ஒரு விஷயத்துல வந்து உங்க ஃபோக்கஸ் வந்து கண்டிப்பா போயிருக்கும். ஓகே, அதை ஸ்டார்ட் பண்ணலாம், அல்லது அந்த ஸ்கில் வந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஓகே, இது பண்ணலாமா வேணாமா, இது நம்மளால முடியுமா அப்படிங்கிற மாதிரியான ஜஸ்ட் உங்க ஃபோக்கஸ் ஃபுல்லா இப்ப உங்க ஒர்க்ல தான் இருக்கு. ஓகே, உங்களுக்கு வந்து உங்க பர்சன் முன்னாடி ஸ்ட்ராங்கா அவங்க முன்னாடி வந்து நீங்க சக்சஸ் ஆகி காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி, ஓகே, அந்த மாதிரியான ஒரு பேஷன் வந்து கண்டிப்பா சிலருக்கு வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. நீங்க வந்து ஒரு விஷயம் நம்ம ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப ஆசைப்பட்டோம், அது நடக்கல, ஸோ இதுக்கு மேலேயும் வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். ஜஸ்ட் நம்ம ஒர்க்கை பார்க்கலாம், நம்ம கரியர்ல ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுமோ, பீஸ்ஃபுல்லா இருக்க முடியுமோ இருக்கலாம் அப்படின்ட்டு இது வந்து ஷியோரா இந்த
கார்டோட எனர்ஜில வந்து நெறைய பேர் வந்து கண்டிப்பா உங்க வொர்க்ல தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. கரியர்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆர் உங்க எனர்ஜி வந்து அத நோக்கி இப்ப போயிட்டு இருக்கு. புதுசா ஏதாவது கத்துக்கலாம் அப்படிங்கிற மாரியான உங்க எனர்ஜி வந்து ஷியூரா வந்து ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த டைம்ல உங்க பெர்சனோட பேசாம இருக்கிற இந்த டைம்ல நீங்க வந்து உங்க டிஸ்ட்ராக்ட் பண்றது வந்து உங்க வொர்க், பிசினஸ் அதுல தான். அது ஷியூரா தெரியுது. ஸோ எந்த டைம்ல வேணாலும் நீங்க உங்க ஸ்கில்ல யூஸ் பண்ணி, ஸ்டார்ட் பண்ணி, அதுல சக்சஸ் ஆகறதுக்காக நீங்க ரெடி ஆயிட்டு இருக்கீங்க. ஓகே. இங்க பார்த்தா தெரியும். நீங்க வந்து ஏதாவது ஒரு விஷயத்த வந்து கையில வச்சிருக்கீங்க இல்லையா? ஏதோ ஒரு விஷயத்துல இருந்து இப்ப உங்க ஃபோக்கஸ் இருக்கு. ஏதோ ஒண்ணு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பேஷன் வந்து இப்ப ரீசென்ட்டா உங்களுக்கு வந்து தோண ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அத நோக்கி போகணும். கண்டிப்பா சக்சஸ் ஆகணும். எனக்கு ரிலேஷன்ஷிப்ல தான் வந்து எனக்கு சக்சஸ் ஆகல. ஓகே, நான் அதிலயே இருக்க வேண்டாம். நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறதுனால எஸ்பெஷலி உங்கள அவமானப்படுத்தினவங்க முன்னாடி, உங்கள இன்சல்ட் பண்ணவங்க முன்னாடி உங்களுக்கான நீங்க வந்து சக்சஸ் ஆகி காமிக்கணுங்கிற ஒரு வெறி வந்து உங்களுக்கு அதிகமாவே இருக்கு. ஓகே. அண்ட் ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற இது கொஞ்சம் ரீசென்ட் டேஸா உங்களுக்கு நெறைய ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்திருந்திருக்கலாம். எஸ்பெஷலி உங்க பெர்சன் முன்னாடி நீங்க வந்து ஸ்ட்ராங்கா நின்னு காமிக்கணும். என்னாலயும் முடியும் அப்படின்னு ஸ்ட்ராங்கா நின்னு காமிக்கணும். நீங்க ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு வந்து ரெடி ஆயிட்டீங்க. ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க இப்ப ஃபோக்கஸ் இருக்கு. அதுல வந்து ஆக்ஷன் எடுக்க வந்து நீங்க ரெடி ஆயிட்டீங்க. ஓகே. இது எல்லாத்துக்குமே ரீசன் வந்து உங்க ஹார்ட் பிரேக் தான். ஸோ நம்ம சொல்லுவோம் இல்லையா? நமக்கு வந்து இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஃபெயில் ஆயிட்டோம்னா, லைஃபே ஃபெயில் ஆயிருச்சுன்னு அர்த்தம் கிடையாது. அது ஒரு நியூ பிகினிங். நம்ம ஏதோ ஒரு லைஃப்ல வந்து அச்சீவ் பண்ண போறோம். அதுக்கான ஒரு நியூ பிகினிங்காக கூட அந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு பிரேக்கப் ஆயிருக்கலாம். ஒரு பெரிய பாடம் கத்துக் குடுத்துருக்கலாம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே ரீசன் வந்து உங்க ஹார்ட் பிரேக். நீங்க அந்த அளவுக்கு உங்க பெர்சன்ட்ட வந்து பெயின் உங்களுக்கு இருந்தனால தான், ஷியூரா வந்து நீங்க இந்த மாரியான முடிவு எடுத்து இப்ப கரியர், உங்க ஜாப், உங்கள சுத்தி இருக்கிறது, சந்தோஷம், நேச்சர் அந்த மாரி உங்க ஃபோக்கஸ் ஃபுல்லும் போயிட்டு இருக்கு. அந்த மாரி தான் தெரியுது. அண்ட் உங்க பெர்சன்ட்ட இருந்து இப்ப நீங்க கொஞ்சம் விலகி தான் இருக்கீங்க. அது டாம் ஷூர். ஓகே. ஸோ அவங்க வந்து இனிஷியேட் பண்ணி வரணும்ன்ட்டு நீ எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டும் இல்ல. அவங்க மெசேஜுக்கோ, காலுக்கோ எதிர்பார்த்துக்கிட்டு உட்கார்ந்திருக்கிற எனர்ஜிலாம் கிடையாது. நீங்களும் வந்து எதுவும் நான் இனிஷியேட் பண்ண மாட்டேன், ஆக்ஷன் எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜில தான் இருக்கீங்க. கம்ப்ளீட்டா உங்க ஃபோக்கஸ் வந்து இதுல தான் இருக்கு. இப்போதைக்கு உங்க கரியர் தான். அது ஷியூர். இதுதான் வந்து உங்க எனர்ஜி. உங்க எனர்ஜி வந்து இன்னைக்கு ரொம்ப டிஃபரெண்ட்டா இருக்கு. மேபி நெறைய வியூவர்ஸ்க்கு வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து ஆ இத்தன நாள் வந்து நீங்க கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க. இப்ப சடனா உங்களுக்கு ஓகே, நம்ம வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல அழுதுகிட்டு இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம என்ன பார்க்கலாம்? கரியர்ல என்னன்னு ஃபோக்கஸ் பண்ணலாம். நம்ம செல்ஃபா நம்ம ஹெல்த் பார்த்துக்கலாம். மேபி சிலர் வந்து ஹெல்த்ல வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. பிசிக்கல் ஹெல்த் அண்ட் மென்டல் ஹெல்த்துமே தான் சொல்றேன். மென்டலி வந்து நீங்க ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருந்திருக்கும். பிகாஸ் நீங்க வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போயிட்டீங்க. இதுக்கு மேலேயே வந்து உங்களால அந்த பெயினை வந்து தாங்க முடியல. இனிமேல் இதே இதுல இருந்துட்டு இருந்தோம்னா நம்ம மென்டல் ஹெல்த் இதாயிரும், நமக்கு பைத்தியம் பிடிச்சிரும். ஸோ கண்டிப்பா நம்ம வந்து ஒரு ஷிஃப்ட் நம்ம லைஃப்ல வேணும்னு சொல்லிட்டு அந்த ஷிஃப்ட்டுக்கு வந்து நீங்க ரெடி ஆயிட்டு இருக்கீங்க. ஓகே. ஸோ இதுதான் வந்து உங்களோட எனர்ஜி. ஓகே. இன்னைக்கு உங்க எனர்ஜி ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. இது யாருக்கு ரெசனேட் ஆகுதோ அது அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்க பர்சனோட கரண்ட் எனர்ஜி என்ன நம்ம பார்த்துடலாம். ஓகே. ஸோ வியூவர்ஸ், உங்க பர்சனை நினைச்சுக்கோங்க. உங்க பர்சனோட கரண்ட் எனர்ஜி. நீங்க வந்து ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்க லைஃப்ல நடக்குது. உங்க பர்சன் என்ன நினைக்கிறாங்க? இன்னும் உங்களை நினைக்கிறாங்களா? இல்ல அவங்க லைஃப்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்களா? என்ன நினைக்கிறாங்க? ஓகே. இப்போ உங்க பர்சனோட எனர்ஜி வந்து ஓவரால் பார்க்கும்போது அவங்க கொஞ்சம்
ஒரு கிளியரான மைண்ட்ல தான் இருக்காங்க. ஓகே. எந்த கன்ஃப்யூஷன் இல்ல. எதுவுமே கிடையாது. பட் ஒரு விஷயம் வந்து ஷூர். ரொம்ப அப்சஸ்டா இருக்காங்க உங்க மேல. அப்சஸ்ட் மீன்ஸ் உங்கள பத்தின தாட்ஸ், ஓவர் திங்கிங் அதிகமா இருக்கு. ஓகே. 24/7 ரொம்ப ரொம்ப அப்சஸ்ட். அண்ட் அவங்க ஒரு மாஸ்க் போட்டிருக்காங்க. இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு மாஸ்க். உங்ககிட்ட காமிக்கிறது வேற. பட் அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறது வேற. அவங்க எமோஷன்ஸ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப அப்சஸ்டா இருக்காங்க. உங்களோட தாட்ஸ் அதிகமா இருக்கு. ஏன் வந்து இவ்ளோ அப்சஸ்டா இருக்காங்கன்னா, இது வந்து ஆக்சுவலா இந்த வியூவர்ஸ் இத பார்க்குறவங்க ஷூர். ஏன்னா இங்க 2 ஆஃப் கப்ஸ் அண்ட் ஹையரஃபண்ட் 2மே சேர்ந்து வந்திருக்கு இல்லையா? இது வந்து ஒரு டீப் கனெக்ஷன். இது வந்து ஒரு சோல்மேட் கனெக்ஷன் ஆர் ட்வின் ஃப்ளேம் எதுனா எடுத்துக்கோங்க. பட் டீப் கனெக்ஷன். யூனிவர்ஸோட பிளெஸிங்ஸ் வந்து அதிகமா இருக்கு இந்த கனெக்ஷன்ல. ஓகே. இந்த 2 கார்டு பார்க்கும்போது, நீங்க உங்க 2 பேருக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இப்ப வந்து நீங்க பிரேக்கப் இருந்திருக்கலாம். பிரேக்கப் ஆகியிருக்கலாம். நோ கான்டாக்ட்ல இருக்கலாம். பட் உங்க எனர்ஜி வந்து உங்க சோல் வந்து இன்னும் கனெக்ட் ஆகிட்டு தான் இருக்கு. ஓகே. அது வந்து ஷியோர். உங்க 2 பேரோட சோல் வந்து கனெக்ட் ஆகிட்டு தான் இருக்கு. ஐ திங்க் இதுல சிலர் வந்து ட்வின் ஃப்ளேமா இருக்க சான்ஸ் இருக்கு. நாட் எவ்ரிஒன். சிலர் வந்து ட்வின் ஃப்ளேமா இருக்கிறதுக்கான சான்ஸ் நெறைய இருக்கு. அண்ட் நைட்ல எஸ்பெஷலி பிகாஸ் இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மூன். ரைட். ஸோ நைட்ல எஸ்பெஷலி அவங்களுக்கு உங்களை பத்தின ட்ரீம் அல்லது இன்ட்யூஷன் வந்து அவங்களுக்கு ஹெவியா வந்து அவங்களை கைட் பண்ணுது. ட்ரீம் வந்து அதிகமா இருக்கு. ஏன்னா ஹைரஃபண்ட் கார்டு வந்திருக்கு. இந்த கார்டு வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷனை சொல்ற கார்டு. ஓகே. ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன். ஸோ உங்க 2 பேருக்குள்ள ஸ்பிரிச்சுவலி யூ ஆர் கனெக்டட். அது வந்து ஷியோர். உங்களுக்கு வந்து லவ் வந்து மியூச்சுவலா இருக்கும். இப்போ வந்து ஈகோனால அல்லது ஏதோ ஒரு விஷயத்தினால நீங்க பிரேக்கப் ஆகியிருக்கலாம். பட் இது யூனிவர்ஸோட பிளெஸிங் இருக்கிற ஒரு கனெக்ஷன். அதனால தான் உங்க 2 பேருக்குமே வந்து அந்த சோல் வந்து இன்னும் கனெக்ட் ஆயிட்டே இருக்கு. ஓகே. உங்க எனர்ஜி வந்து புல் வந்து அதிகமா இருக்கும். ஈவன் பிரேக்கப்ல கூட நீங்க பிசிக்கலா வந்து உங்களுக்குள்ள டிஸ்டன்ஸ் இருக்கலாம். பட் இமோஷனலி வந்து நீங்க நல்லாவே ஹெவியாவே ஃபீல் பண்ணுவீங்க. பிகாஸ் இது வந்து ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் ஹைரஃபண்ட் கார்டு. ஓகே. இது வந்து ஆக்சுவலா இன்னொன்னு என்ன மெயினான விஷயம் என்னன்னா, இது வந்து லாங் டெர்ம் கமிட்மெண்ட் அதிகம் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களோடது. பிகாஸ் இதுல பாத்தீங்கன்னா இந்த 2 கார்டு பாத்தீங்கன்னா இது 2மே எதை சொல்லுதுன்னா லவ், ஒரு மியூச்சுவல் லவ் வித் குட் அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு நல்ல புரிதல் இருக்கும். நல்ல மியூச்சுவல் லவ் இருக்கும். ஒரு லாங் டேர்ம் கமிட்மெண்ட் கடைசி வரைக்கும் உங்க கூட டிராவல் பண்ணக்கூடிய ரிலேஷன்ஷிப் தான் இது. ஓகே. ஏன்னா இது ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன். அண்ட் ஷியோர் இது வந்து வியூவர்ஸ் யாரெல்லாம் எந்த பர்சனை நினைச்சு பாக்குறீங்களோ அவங்க எல்லாருக்குமே நான் சொல்றேன் இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன். பட் இது வந்து ஒரு கலெக்டிவ் ரீடிங் தான். ஓகே. ஸோ கலெக்டிவ் ரீடிங்கிறப்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்ல முடியாது. பட் மோஸ்ட் ஆஃப் த எனர்ஜிஸ் நிறைய பேரோட வியூவர்ஸ் எனர்ஜிஸ் வந்து கலெக்ட் பண்ணும் போது நிறைய பேருக்கு இது ஒரு யூனிவர்ஸ் ஒரு டிவைனோட பிளெஸிங் இருக்கிற ஒரு கனெக்ஷன். ஒரு டிவைன் கனெக்ஷன். ஓகேவா? அதுல வந்து நீங்க வந்து அது கண்டிப்பா நீங்க அதுவும் ஃபீல் பண்ணிருப்பீங்க. நீங்களே ஃபீல் பண்ணிருப்பீங்க. சிலர் வந்து என்ன நினைச்சிருப்பீங்கன்னா என் பர்சன் வந்து மூவ் ஆன் ஆகி போயிட்டாங்க. பட் என்னால மூவ் ஆன் ஆக முடியல. இது லாஸ்ட் வரைக்கும் இது வந்து இதுலயே நான் டிராவல் பண்ணுவேன்னா அவங்கள வந்து மறக்க முடியாதா? இந்த ஹெவி பேர்டன் என் மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்குமா? என் ஹார்ட்ல அதை நான் சுமந்துகிட்டே இருக்கணுமா? அவங்க மூவ் ஆன் ஆன மாதிரி என்னால மூவ் ஆன் ஆக முடியாதா? அப்படின்லாம் நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா ஷியோர் அதுக்கான ரீசன் இது வந்து ஒரு டிவைன் கனெக்ஷன். அதனால தான் உங்களால அவ்வளவு ஈஸியா வெளியில வர முடியல. இது உங்க பர்சனா ஃபீல் பண்ணுவாங்க. மேபி அவங்க வந்து இப்ப வேற யாரு கூடயோ இருக்கலாம். வேற யாரு தேர்ட் பார்ட்டி கூட ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கலாம். இல்ல ஏதாவது ஒண்ணு அவங்க கரியர்ல ஃபோக்கஸ் பண்ணிருக்கலாம். தனியா இருந்தாலும் உங்களை விட்டுட்டு போகணும்னு முடிவு எடுத்துட்டு போயிருந்தாலும் கண்டிப்பா உங்க எனர்ஜிஸ் வந்து இன்னும் வந்து கம்யூனிகேட் பண்ணிட்டு தான் இருக்கும். டெலிபதி கம்யூனிகேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெவியா ஸ்ட்ராங்கா இருக்கும். அதை நீங்க நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். பட் ஷியோர் இது வந்து ஒரு லாங் டேர்ம் கமிட்மெண்ட் தான். அண்ட் ஒன் மோர் திங் இப்போ வந்து உங்க பர்சன் வந்து ஷியோர் அவங்க கரியர்லயும் ஃபோக்கஸ்டா தான் இருக்காங்க. ஓகே. கரியர்ல ஃபோக்கஸ்டா தான் இருக்காங்க. அண்ட் இப்பதான் அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த ரிலேஷன்ஷிப்போட இன்டென்ஸ் இது இவ்வளோ ஒரு டீப்பான கனெக்ஷன் அப்படிங்கிறத இப்ப ரீசன்ட் டேஸ்ல கொஞ்ச நாளா அவங்க வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. ஓகே. அண்ட் அவங்க வந்து உங்களை வந்து ஒரு நீங்க வந்து ஒரு வைஃபி மெட்டீரியல் ஆர் ஹஸ்பண்ட் மெட்டீரியல் அந்த மாதிரி பாக்குறாங்க. ஸோ கடைசி வரைக்கும் நீங்க அவங்க கூட இருக்கிற மாதிரியான ஒரு பர்சன். இப்ப இவங்க கிடைச்சா நமக்கு இவங்க பெர்ஃபெக்ட் வைஃப், இவங்க தான் நம்ம பெர்ஃபெக்டான ஹஸ்பண்ட், இவங்க கிடைச்சா நம்ம லைஃப் நல்லா இருக்கும்னு நம்ம ஒரு இமேஜின் பண்ணி வச்சிருப்போம் இல்ல.
ஸோ அந்த மாதிரி வந்து உங்கள வந்து அவங்க நினைக்கிறாங்க. நீங்க வந்து ஒரு வைஃபி ஆர் ஹஸ்பண்ட் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்க பெர்சன் வந்து ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றாங்க. அண்ட் நீங்க வந்து நெறைய லவ் காமிச்சிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து இன்னொரு விஷயம் இந்த 2 கார்டு பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்ல தோணுதுன்னா, இப்ப நீங்க ஏன் வந்து இந்த பர்ட்டிகுலர் பெர்சன் இதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து ஃபெயிலியர் ஆயிருந்திருக்கலாம். ரிலேஷன்ஷிப் ஃபெயிலியர் ஆயிருந்திருக்கலாம். பட் அந்த பெர்சன்ட்ட இல்லாத ஒரு கனெக்ஷன் வந்து இந்த பர்ட்டிகுலர் பெர்சன் யாருக்காக பார்க்குறீங்களோ அவங்க கிட்ட ஏன் வந்து நீங்க இவ்ளோ லவ் காமிக்கிறீங்க அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். இது வந்து ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன். அதனால தான் இந்த ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன்னால தான் நீங்க லவ் வந்து அவ்ளோ குடுக்குறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கீங்க. ஓகே. ஸோ இருந்தாலும் இந்த பிக்சர பார்த்தீங்கன்னா, இவங்ககிட்ட வந்து எல்லாமே இருக்கு. இது வந்து நீங்க ஓகே உங்க எனர்ஜி. உங்ககிட்ட எல்லாமே இருக்கு. உங்களுக்கு வந்து இப்படி லவ் குடுத்து தான் நீங்க வந்து ஆ லவ் வாங்கணும், உங்களுக்குரிய மரியாதை வாங்கணும்னு அவசியம் கிடையாது. இருந்தாலும் நீங்க இந்த பர்ட்டிகுலர் பெர்சனுக்கு லவ் குடுக்கணும்னு உங்க சோல், உங்க ஆத்மா ஆத்மா என்ன சொல்லுவோம்? ஒரு ஆத்மார்த்தமா நம்ம நினைப்போம்ல, இந்த பெர்சனுக்கு என்னோட 100% லவ் வந்து நம்ம குடுக்கலாம். இந்த பெர்சன் வந்து டிசர்வ்ஸ் மை லவ் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் இது. அதனால தான் நீங்க இந்த பர்ட்டிகுலர் பெர்சனுக்கு வேற எந்த பெர்சன்ட்டயும் நீங்க இவ்ளோ லவ் காமிச்சிருக்க மாட்டீங்க. இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன்ங்கிறனால தான் இந்த பெர்சன்ட்ட உங்களுக்கு இவ்ளோ லவ். உங்களால ஈஸியா மறக்க முடியல, உங்களால ஈஸியா வெளியில வர முடியல, மூவ் ஆன் ஆக முடியல. மூவ் ஆன் ஆகணும்னு நம்ம சொன்னாலும், பட் டீப் டவுன் உங்களுக்கு அந்த பெயின் வந்து அதிகமா இருக்கும். அண்ட் உங்க பெர்சன் ஷியூரா வந்து ஒரு மாஸ்க் போட்டுட்டு தான் இருக்காங்க. இன்ன வரைக்கும் மாஸ்க் போட்டுட்டு தான் இருக்காங்க. பட் ரொம்ப வந்து உங்க தாட்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இங்க வந்து உங்களுக்கு தெரியுதா? இது வந்து கண்டிப்பா இது ஒவ்வொரு கார்டுலயும் பாருங்களேன், ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன்னு சொல்ல வர்றது வந்து ஒவ்வொரு கார்டுலயும் சொல்ல வருது. ஓகேவா? இது வந்து அவங்களுக்கும் வந்து ஸ்ட்ராங் அட்ராக்ஷன் இருக்கு உங்க மேல. பிசிக்கல் அட்ராக்ஷன் ரொம்ப அதிகமா இருக்கு. எஸ்பெஷலி இந்த வீடியோல நான் ஃபீல் பண்றது. உங்க பெர்சனுக்கு உங்க மேல பிசிக்கல் அட்ராக்ஷன் ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் கொஞ்சம் பயமும் இருக்கு உங்ககிட்ட அப்ரோச் பண்றதுக்கு. ஏன்னா நீங்க குயின் ஆஃப் கப் எனர்ஜில இருக்கீங்க. இந்த எனர்ஜில இருக்கீங்க. நீங்க ஐ திங்க் நீ ரொம்ப ஸ்ட்ராங் பெர்சனாலிட்டின்னு நினைக்கிறேன். ரொம்ப ஸ்ட்ராங். என்னதான் லவ் குடுத்தாலும், என்னதான் உங்கள ஏமாத்திட்டு போனாலும், நீங்க அதுலருந்து ஸ்ட்ராங்கா வெளியில வந்து சர்வைவ் பண்ணக்கூடிய ஒரு பெர்சனாலிட்டியா நீங்க இருப்பீங்க. குயிக்கா ரெக்கவர் ஆகுறது அப்படியே ரெக்கவர் ஆக முடியாம கஷ்டப்பட்டாலும், வெளியில வந்து நீங்க காமிச்சுக்க மாட்டீங்க. ரொம்ப அழுகுறதோ, மத்தவங்க முன்னாடி ரொம்ப நான் வல்னரபிள் அப்படின்னு காமிச்சுக்கிற கேரக்டர்லாம் நீங்க இல்ல. ஓகேவா? நீங்க ஸ்ட்ராங். அதனால தான் உங்களோட அந்த ஆரா இருக்குல்ல, அந்த ஆரா வந்து இவங்கள வந்து ஸ்ட்ராங்கா புல் பண்ணுது. ஆல்ரெடி டிவைன் கனெக்ஷன் வேறயா, இதுல வந்து உங்களோட ஆரா வந்து பயங்கரமா இருக்கா. ஸோ அப்ப இவங்க இந்த டெவில் எனர்ஜில தான் இருப்பாங்க. இது ஆக்சுவலா வந்து கொஞ்சம் அ அன்ஹெல்த்தியான ஒரு 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 எனர்ஜின்னு சொல்லலாம். நம்ம எதுவுமே ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் காமிச்சோம்னா, அது ரொம்ப வந்து ஒரு டாக்ஸிக்கா மாறிடும்ல. ஸோ இது டாக்ஸிக் எனர்ஜில தான் இருக்காங்க. ஏன்னா, அவங்க வந்து மாஸ்க் போட்டு இவ்ளோ அட்ராக்ஷன் இருக்கு, உங்க ஆரா வந்து அவ்ளோ புல் பண்ணனாலும் அவங்க வந்து ஒரு மாஸ்க் போட்டுட்டு உங்ககிட்ட இல்ல நான் எதுவும் காமிச்சுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. அண்ட் உங்க பெர்சனும் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் பெர்சனாலிட்டியா தான் இருப்பாங்க. ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் அண்ட் ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு. நீங்க எப்படினாலும் வந்துருவீங்க. உங்கள விட்டுட்டு போயிட்டாலும் நீங்களா வருவீங்க அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ உங்களுக்கா தான். இங்க பாருங்க. இந்த பிக்சர் வந்து இது 2ம் பாக்குது இல்லையா? ஸோ இவங்க உங்க பெர்சன் என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, உங்க கூட லாங் டெர்ம் கமிட்மெண்ட் கடைசி வரைக்கும் ஒரு மேரேஜ் லைஃப் அல்லது ஒரு ப்ராப்பரான ஒரு மேரேஜ் லைஃப் அல்லது கடைசி வரைக்கும் நீங்க கூடயாவது அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்டா அல்லது கூடயாவது இருக்கணும் ஒரு சோல்மேட்டா அந்த மாரி இருப்பீங்களா? அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்ஃபிடென்ட் வந்து உங்க பெர்சனுக்கு இருக்கு. ரொம்ப பொறுமையா தான் இருக்காங்க. ஓகே. என்னதான் டெவில் எனர்ஜில இருந்தாலும், அப்சஸ்டா இருந்தாலும் பொறுமை இருக்கு அவங்களுக்கு ஷூர். அது வந்து ஐ கேன் ஃபீல் பொறுமை அவங்களுக்கு நெறையா இருக்கு. ஓகே. அண்ட் உங்களுக்குள்ள வந்து நீங்க நான் ஆல்ரெடி சொன்னது தான். பிசிக்கலி நீங்க வந்து இப்ப டிஸ்கனெக்டடா இருக்கலாம். பட் எமோஷனலி நீங்க வந்து கனெக்ட் ஆகி தான் இருக்கீங்க. ஸோ கண்டிப்பா ட்ரீம்ல வந்து நீங்க 2 பேரும் பேசிட்டு தான் இருப்பீங்க. அண்ட் ரெயின்போ பார்க்குறீங்களான்னு பாருங்க. இந்த வீடியோ பார்க்குற வியூவர்ஸ் உங்களுக்கு வந்து ரெயின்போ நீங்க வந்து நேரா பார்க்கலாம். ஒரு இமேஜ் ஆர் வீடியோ ஏதாவது ரெயின்போ வருதான்னு பாருங்க. அண்ட் பீகாக். பீகாக் உங்க கண்ல தெரியுதான்னு பாருங்க. அண்ட் இதுல வந்து லியோ எனர்ஜி இருக்கு. சிம்மம். ஓகே. சிம்மம் எனர்ஜி வந்து இதுல இருக்கு. மேபி உங்க பெர்சன் சிம்மமா இருந்துச்சுன்னா 100% இது வந்து உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே. அண்ட் யா. அண்ட் விர்கோ அது கன்னி ராசி இருக்கு. மகரம் இருக்கு. ஓகே. ரிஷபம் இருக்கு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் இருக்கு. அண்ட் வாட்டர் சைன்ஸ் இருக்கு.
ஓகே. நீர் ராசிகள் அதுவும் இருக்கு. கடகம், விருச்சகம், மீனம். நான் கார்ட்ஸ் கம்மியா தான் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு எனர்ஜீஸ் வந்து நான் கம்மியா தான் பிக் பண்ணியிருக்கேன். ஓகேவா? பட் ஓவராலா பார்க்கும்போது, இதுதான் உங்க பெர்சனோட கரண்ட் எனர்ஜி. ஸோ உங்க எனர்ஜிய விட உங்க பெர்சனோட கரண்ட் எனர்ஜி வந்து இப்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கு. உங்க எனர்ஜி வந்து வேற மாரி கம்ப்ளீட்டா இன்னைக்கு வேற மாரி இருந்துச்சு. உங்க பெர்சனோட எனர்ஜியும் வந்து ரொம்ப கம்ப்ளீட்டா வந்து வேற மாரி தான் இருக்கு. சி அவங்க எதிர்பார்க்கிறது நான் சொன்னேன். ஒரு லாங் டெர்ம் இந்த மாரியான ஒரு ஃபேமிலி எதிர்பார்க்கிறாங்க. இல்ல அட்லீஸ்ட் லாஸ்ட் வரைக்கும் நீங்க வரணும்ன்ட்டு. இதுல பாருங்க ரெயின்போ. ஓகே. ஷூரா உங்களுக்கு ரெயின்போ வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். இந்த வீடியோலயும் உங்களுக்கு ரெயின்போ இருக்கு. ஓகேவா? ஓகே. இதுல சிலர் வந்து நீங்க வொர்க் பிளேஸ்ல மீட் பண்ணியிருந்திருக்கலாம். நீங்க சேர்ந்து ஒர்க் பண்ற இடமா இருக்கலாம். அல்லது ஒர்க் பிளேஸ்ல மீட் பண்ணியிருக்கலாம். ஓகே. அல்லது ஒர்க் பிளேஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட். அது நீங்க பார்த்துக்கோங்க. ஒர்க் பிளேஸ்ல உங்களுக்கு சண்டை வந்திருக்கலாம். சம்திங் வந்து நீங்க வேலை செய்யற இடத்துல ஏதாவது நடந்திருக்கலாம். ஓகே. ஸோ இதுதான் வந்து உங்க பெர்சனோட கரண்ட் எனர்ஜி. நெக்ஸ்ட் நம்ம ஃபியூச்சர் பார்த்துடலாம். ஓகே. இப்போ நான் பாஸ்ட், ப்ரெசென்ட், ஃபியூச்சர்ல ஜஸ்ட் ஒரு 2 இல்ல 3 கார்டு எடுத்து உங்க பாஸ்ட் எப்படி இருந்துச்சு, ப்ரெசென்ட் எப்படி இருந்துச்சு, ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது, ரீயூனியன் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்துடலாம். இது ஒரு கலெக்டிவ் ரீடிங். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா மெசேஜ் வேணும், ஸ்பெசிஃபிக்கா உங்க ரிலேஷன்ஷிப் பத்தின டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. டேரோ கிளாஸும் அவைலபிள். நீங்க அதுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்கறது, மேம் நான் டேரோ கற்றுக்க முடியுமான்னு. ஷியோர். உங்களுக்கு இன்ட்யூஷன் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. உங்களுக்கு இன்ட்யூட்டிவா கற்றுக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்க கற்றுக்கலாம். ஓகே. இப்போ நம்ம உங்களோட பாஸ்ட், ப்ரெசென்ட், ஃபியூச்சர். ஸோ நான் பாஸ்ட்ல 2 கார்டு எடுத்துறேன். ஸோ ப்ரெசென்ட்ல 2 கார்டு, ஃபியூச்சர்ல 2 கார்டு. ஓகே. ஸோ என்ன நம்ம குயிக்காக பார்க்கலாம். ஓகே. ஸோ பாஸ்ட் வந்து ஒரு விஷயம் என்ன தெரியுதுன்னா, உங்க ரிலேஷன்ஷிப்ல என்னன்னா ஓவர் பொசசிவ்னஸ் இருந்திருக்கு. யாரோ ஒருத்தருக்கு ஓவரா கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க, டாமினன்ட் பண்ணியிருக்காங்க, பொசசிவ்னஸ் அதிகமா இருந்திருக்கு. அதனால சண்டை வந்திருந்திருக்கு. ஓகே. எஸ். ஸோ பட் உங்க ரிலேஷன்ஷிப்ல ஒரு பேஷன்ல அதிகமாக தான் இருந்திருக்கு. ஓகே. பட் அந்த ஓவர் லவ் இருந்தால் எப்படி பொசசிவ்னஸ் இருக்கும்? அதுதான் ரீசன். அதனால தான் அதாவது நீ எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட். அந்த மாதிரி நிறைய சண்டை வந்திருக்கலாம். ஓகே. ஓவர் டாக்ஸிக் ஆயிருந்திருக்கும். ஒரு லிமிட்டுக்கு மேல போன டாக்ஸிக் ஆகும்ல, அந்த மாதிரி டாக்ஸிக் ஆகி அவங்க மேபி உங்க பர்சன் தேர்ட் பார்ட்டி கூட இருக்காங்கன்னு கூட நீங்க ரொம்ப பொசசிவ் ஆகி சண்டை போட்டு இருக்கலாம் ஆர் சம்திங். பட் பொசசிவ்னஸ், கண்ட்ரோல், டாமினேட்டிங் அதெல்லாம் அதிகமா இருக்கு. ஒரு பர்சன் வந்து இன்னொருத்தவங்களுக்கு மரியாதை தராம, அவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணாம, வேல்யூ பண்ணாம நிறைய நடத்தியிருக்காங்க. ரொம்ப ஈஸியா எடுத்திருந்திருக்காங்க. ஒருத்தர் வந்து ஓவர் பாஸியா இருந்திருக்காங்க. ரொம்ப பாஸி. ஓகே. ரொம்ப கண்ட்ரோல். அதான் உங்க பாஸ்ட். ஸோ இது வந்து உங்களோட ப்ரெசன்ட். உங்க ப்ரெசன்ட் சுச்சுவேஷன்ல கம்யூனிகேஷன் பண்ணணும்னு ஆசை இருக்கு. ஓகே. நான் 2 பேருமான எனர்ஜி நான் பிக் பண்றேன். ஓகே. அது வந்து நீங்க சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. யாரோ ஒருத்தருக்கு வந்து கம்யூனிகேஷன் பண்ணணும்னு ஆசை இருக்கு. பட் பயம். அந்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு பயம் இருக்கு. இதுலயும் பாத்தீங்கன்னா 3 கார்டு வந்திருக்கு. ஸோ நீங்க வந்து ட்ரீம் உங்களுக்கு வருதான்னு செக் பண்ணுங்க. இன்ட்யூஷன் அதிகமா உங்களுக்கு கைட் பண்ணும். ஓகே. ஸோ ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு வந்து இப்போ பயம். யாராவது ஒருத்தர் வந்து இனிஷியேட் பண்ணணும். நீ பேச வரையா, நான் பேச வரவா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தயக்கம் வந்து 2 பேர்ல யாராவது ஒருத்தருக்கு வந்து இருக்கு. ஒரு ஹெசிடேஷன். முன்னாடி எடுத்துட்டு போகாம இருக்காங்க. ஒரு பயம், ஒரு தயக்கம். போனா அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? இப்போ என்ன மாதிரியான சுச்சுவேஷன்ல இருக்காங்க? இன்னும் லவ் ஃபீலிங்லாம் இருக்கா? அந்த ஃபீலிங்ஸ்லாம் இருக்கா? போனா அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? அந்த மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன், ஒரு பயம், கன்ஃபியூஷன் அந்த மாதிரி இருக்கு. பட் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு பயம் ஆர் தயக்கம். இது வந்து உங்களோட ப்ரெசன்ட் சுச்சுவேஷன். இது 2 பேர்ல யாரா வேணாலும் இருக்கலாம். ஓகே. இது வந்து ஃபியூச்சர். ஆக்சுவலா ஃபியூச்சர்ல வந்து 2 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் ஏதோ ஒரு குழப்பத்துல இருக்காங்க. நம்ம இன்னும் ஒரு கார்டு எடுத்து அது என்ன குழப்பம் நம்ம பார்த்துடலாம். உங்க ஃபியூச்சர் வந்து அவங்களுக்குள்ள இத்தனை நாளா ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஓகே. ஹார்ட் சொல்றது கேட்கறதா, மைண்ட் சொல்றது கேட்கறதா.
சரியா? நம்ம லாஜிக்கா யோசிக்கிறதா, இல்ல எமோஷனலா யோசிக்கிறதாங்கிற கன்ஃப்யூஷன் உங்க பெர்சனுக்கோ அது உங்களுக்கோ இருந்திருக்கும். பட் அது வந்து கிளியர் ஆகும். ஃபியூச்சர்ல வந்து அந்த கிளியர் ஆகும். அந்த இங்க கண்ணு கட்டி இருக்கு இல்லையா? அது எல்லாமே வந்து கிளியர் ஆகும். பாருங்க உங்களுக்கு மூன் தான் வந்து அதிகமா வருது. ஓகே. ஸோ மூன். சப்போஸ் நீங்க யூனிவர்ஸ நெனச்சு ப்ரே பண்றீங்கன்னா, நீங்க இமேஜின் பண்ணும்போது மூன் வந்து நெனச்சுக்கோங்க. ஓகே. ரொம்ப பவர்ஃபுல். ஜஸ்ட் நீங்க ஏதாவது மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ப்ரே பண்ணணும் அப்படிங்கும்போது, உங்க இமேஜினேஷன்ல மூன் நெனச்சுக்கோங்க. இது ஜஸ்ட் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. மூன் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் இதுல வந்து 2 விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து கன்ஃப்யூஷன் வந்து கிளியர் ஆகும் ஃபியூச்சர்ல. ஓகேவா? அண்ட் உங்களோட ரிலேஷன்ஷிப்ல வந்து கண்டிப்பா உங்க பெர்சனுக்கு வந்து நியூ பிகினிங் இருக்குன்னு தான் நெனைக்கிறாங்க. கண்டிப்பா நியூ பிகினிங், ஃப்ரெஷ் ஸ்டார்ட் கண்டிப்பா இருக்கு. பட் எந்த டிராமாவும் இருக்காது. ஷியோர். இந்த ஃபியூச்சர்ல வந்தாங்கன்னா டிராமா எதுவும் இருக்காது. ஜஸ்ட் ஒரு சின்சியரான, ஒரு ஜென்யூனான ஒரு ஆரம்பமா இருக்கும். ஓகே. ரொம்ப சின்சியரான ஒரு ஆரம்பமா தான் இருக்கும். ஜஸ்ட் ரொம்ப ஒரு டயலாக் பேசிட்டு, டிராமா பண்ணிட்டு அந்த மாரியான அப்ரோச்ல உங்க ஃபியூச்சர் இருக்காது. ஓகே. ஸோ வரும்போது கண்டிப்பா ஹீல் ஆகிட்டு தான் வருவாங்க. நல்ல பேலன்ஸ்டா இருக்கும் உங்க லைஃப் ஃபியூச்சர்ல. ஐ மீன் அ இருந்த அந்த ஈகோ, அந்த சந்தேகம், அந்த ஓவர் பாஸியா இருக்கிறது, அந்த டாமினன்ட் பண்றது, ரொம்ப ஆதிக்கம் செலுத்துறது, கண்ட்ரோல் பண்றது, ஒருத்தவங்க இன்னொருத்தவங்கள கண்ட்ரோல் பண்றது, அதெல்லாம் எதுவுமே இருக்காது. 2 பேருக்குள்ள ஒரு நல்ல புரிதல் இருக்கும். நல்ல பேலன்ஸ்டா கொண்டு போவீங்க உங்க லைஃப், உங்க ஃபியூச்சர். ஸோ அவங்களுக்கு இருந்த குழப்பம் வந்து இப்ப வரைக்கும் வந்து இந்த கரண்ட் சிச்சுவேஷன் வரைக்கும் அவங்க கண்ணு வந்து கட்டி தான் இருக்கு. ஓகேவா? அதனால தான் நீங்க இப்ப சைலன்ட்டா இருக்கீங்க, நோ கான்டாக்ட்ல இருக்கீங்கன்னா, இன்னும் உங்களுக்கு அந்த தெளிவு வரல. சரியா? பட் ஃபியூச்சர்ல வந்து அது எல்லாமே வந்து அவங்க கண் கட்டு வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ நல்ல முடிவு எடுப்பாங்க. கண்டிப்பா உங்க லைஃப் வந்து பேலன்ஸ்டா போக போகுது. கிரவுண்டடா இருக்கும். ஓகேவா? ஸோ ரொம்ப ஸ்டேபிளா போக போகுது. அண்ட் நெறைய ஆர்வம் வந்து உங்க பெர்சனுக்கு இருக்கு. ஸோ எப்ப இந்த நியூ பிகினிங் ஸ்டார்ட் பண்ணணும்ன்ட்டு. ஸோ ஷியூரா வந்து அவங்க நியூ பிகினிங் வந்து எந்த டிராமாவும் இல்லாம ஒரு ஹானஸ்ட், ஒரு நேர்மையான ஒரு ஸ்டார்ட்டா உங்க ரிலேஷன்ஷிப் ஷியூரா இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்க ஹாப்பியா இருக்கலாம். எந்த ஒரு பயமும் வேணாம். உங்க ஃபியூச்சர நெனச்சு பயம் வேணாம். மறுபடியும் வருவாங்களா? அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்பம் இருந்திருக்கலாம் சில பேருக்கு. பட் குழப்பம் வேண்டாம். பாசிட்டிவா இருங்க. கண்டிப்பா உங்க பெர்சன் வருவாங்க. ஓகே? ஓகே. ஸோ இதுல சில பேருக்கு வந்து நியூ பெர்சன் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குன்னு ஜஸ்ட் யூனிவர்ஸோட கைடன்ஸ். ஓகே. சப்போஸ் யாராவது நியூ பெர்சன் வேணும், எனக்கு இந்த பெர்சனோட வந்து லைஃப் வந்து எனக்கு போதும், ஐ எம் டன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்களுக்கான நியூ ஆப்பர்ச்சுனிட்டி வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு. இது சில வியூவர்ஸ்க்கு யாராவது நியூ பெர்சன் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க லைஃப்ல அப்படின்னா. ஓகேவா? பட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அவாய்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கான பெஸ்ட் பேர் உங்களுக்கு வந்து மனசு ஓகேன்னு சொல்லுச்சுன்னா, யூனிவர்ஸ் கொடுக்குற அந்த நியூ ஆப்பர்ச்சுனிட்டிய நீங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்க லைஃப செலிப்ரேட் பண்ணுங்க. நல்லா ஜாலியா இருங்க, பாசிட்டிவா இருங்க. யார் உங்களுக்கு அதிக லவ் குடுத்தாங்களோ, அந்த லவ்வ நீங்க திருப்பி குடுங்க. அவங்களோட நல்ல சந்தோஷமா உங்க லைஃப வந்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம ஃபியூச்சரும் பார்த்தோம், அவங்க கண்டிப்பா உங்க கூட வரப்போறாங்க. ஸோ அத செலிப்ரேட் பண்ணுங்கன்னு தான் சொல்றாங்க. ஓகேவா? ஸோ லவ் கண்டிப்பா உங்களுக்கு வரப்போகுது. ஸோ அத நீங்க நல்லா அகைன் அதே தான் சொல்றாங்க. ஓகேவா? உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான லவ் வரப்போகுது. ஸோ உங்களுக்கு அழகான லைஃப் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண லைஃப் வந்து கண்டிப்பா இருக்கு. ஓகே? ஓகே. இதுதான் வந்து உங்க பெர்சனோட கரண்ட் எனர்ஜி, உங்களோட கரண்ட் எனர்ஜி, உங்க பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர். இது ஒரு கலெக்டிவ் ரீடிங் தான். ஓகே. அண்ட் இது டைம்லெஸ் ரீடிங். இது நீங்க எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு ரெசனேட் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.